நற்செய்தி பணி சிந்தனைகளை ஆகமங்களின் வழியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடரில் எண் ஆகமம் என்கிற எண்ணிக்கையை மையமாக கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களின் வரிசையில கடவுளின் சிந்தனையை, கடவுளின் வார்த்தையை நம்முடைய சிந்தனைக்காக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதன் பின்னணி வாக்குத்தத்தம், பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இத்தனை அழகான தேசமாக இருக்க லக்கமாக லட்சியம் கொண்டு லக்கு கொண்டு கடவுளின் திட்டத்தில் வழி நெடுக மையத்தில் நிற்கிறவர்களா இந்த கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரேல் சந்ததியார் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காக யோசுவா இப்போது மோசே தளர்ந்து போயிட்டார். வேவு பார்க்கப்பட்டு தரப்பட்ட இந்த நல்ல நிகழ்வுகளில் நம்பிக்கை கொண்டோ இளைஞர் முற்பிதாக்கள் அதன் விதங்களை அறிந்தவாறு சலித்து போயிட்டார், களைத்து போனார்கள். ஆகினால போராடுவதற்காக, இது ஒரு ஆவிக்குரிய போர், வழிபாட்டுக்காக, கடவுளின் வாக்குக்காக, கடவுள் யார் என்று அறிந்தவர்களாய், நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று நம்மை நாம் அறிந்தவர்களாய் பயணம் செய்வதற்கு, ஆவிக்குரிய பயணத்துக்காக இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. வாக்கு கடவுளுடைய தேசம், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அந்த வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக போராட வேண்டியதாக இருந்தது. போராடு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. கல்லூரியில நான் ஆண்டவரை அப்போதான் ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் முகாமில் சென்று இருக்கேன். இந்த இளம் பேராசிரியர் எங்களுக்கு வகுப்பு எடுப்பார். சொல்லுவார், நீ எதிர் நீச்சல் போடணும்ல என்று சொல்லுவார். கரண்ட் ஈர்க்கிறது ஒரு திசைக்கு இருக்கும், ஆனால் நீ கடவுளுடைய பிள்ளையாக இருப்பதனால அதற்கு எதிராக போராடுவதற்கு எதிர் நீச்சல் அடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இங்கே இந்த எண்ணாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தை இராணுவ அணுகுமுறை கொண்டு மோசே, ஆரோன், அவருடைய புத்திரர், மோசேயின் சகோதரி மிரியா, இப்போது யோசுவா பயிற்சியாளர் மோசே இடத்துல இருந்து, வேவு பார்க்க சென்ற வேறே ஆவி உடைய கலர், இவர்கள் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார். இராணுவ அணுகுமுறை கொண்டு வாழ்வதற்காக, போராடுவதற்காக. கானான் தேசம் வாக்கு பண்ணப்பட்ட தேசம், அது நம்மிடம் வரும், கடவுள் வாக்கு செய்திருப்பதனால. ஆனா அதை அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தை என்னை போராடுவதற்காக அழைக்கிறது. பின்னணியை பாருங்க, சமவெளியில் நிற்கிறார்கள். மோவாப் என்கிற சமவெளி, யோர்தான் நதி ஓரமாக நிற்கிறார்கள். எரிகோ கோட்டை பக்கத்தில் இருக்கிறது. 40 ஆண்டுகளின் அலைச்சல்கள், அலப்புறைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். எந்த நோக்கமும் இல்லாம ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைங்கள் விளையாடல மைதானத்துல, எங்கே போகிறதுன்னு தெரியாம அப்படி போய் சலித்து கடவுள் திட்டத்தை எங்கடா எப்படிடா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த வாக்குரைக்கப்பட்ட அந்த கிருபைய இந்த தலைமுறை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அவர்களை ஆயத்தம் செய்கிறார். எப்படி போராடுவதற்கு நம்மை ஆயத்தம் செய்வது? எண்ணிக்கையில, லக்கில்,
நோக்கில, லட்சியத்துல இடைநிற்கிற நம்மில ஆண்டவர் இந்த போராட்டத்தை செய்வதற்காக நம்மையே நாம் அமைத்துக் கொள்வதற்கு, ஆர்கனைசிங் ourselves, நம்மையே நாம் இப்படிப்பட்ட ஒரு தேவைக்காக அமைத்துக் கொள்வது. என்ன செய்வாங்க? போராட்டத்துல இராணுவ அணுகுமுறையாக இருக்கும் என்றால், கல்லூரியில சி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க, என்சிசில மிக உயர்ந்த ஒரு இராணுவ மாணவ பயிற்சி. அதுல அண்டர் ஆபீசராக தான் பணியாற்றிய ஞாபகம். உண்மையான ஒரு இராணுவ பயிற்சிக்காக நம்மை மலை பகுதிகளில், மலை பாங்கான இடத்துல, கடினமான சூழலில் பயிற்றுவிப்பார்கள். அகில இந்திய தலைமை பயிற்சிக்காக நாங்கள் ஒரு 30 பேர் தேசம் எங்கும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மேகாலயாவின் காடுகளுக்குள்ளாக அனுப்பப்பட்டோம். ஒரு இரவு நான் நினைக்கிறேன், தப்பி பிழைத்து ஊருக்கு வருவோங்கிற எண்ணமெல்லாம் எங்கள யாருக்கும் இல்லை. அத்தனை கடூரமாக இருக்கும் அந்த பயிற்சி. அதை எங்களுக்கு பயிற்சி தருகிறவர்கள் அந்த காடுகளுக்குள்ள வாழ்ந்து வெற்றி சிறந்தவர்கள். முன்னின்று செய்யும் போது தைரியமாக இருக்கும், ஆனா நினைச்சு பார்த்தா பயமா இருக்கும். போராட கடவுள் நம்மை அழைக்கிறார். எதிரி யார் என தெரிந்திருக்க வேண்டும். அணுகுமுறை வகுத்து நம்மை அமைத்துக் கொண்டா எதிரி பேய், பிசாஸ், சுயம், வஞ்சனை, இவைகளை நமக்குள்ளாக உருவாக்குகின்ற பேதமை, அறியாமை, ஆவிக்குரிய அந்தகாரம், இவைகள் தான் எதிரி. மிஷினரி பணிக்கு இன்றைக்கு இந்தியாவில் இவைகள் தான் எதிரிகள். தனி மனிதர்கள் அல்ல, தனி அமைப்புகள் அல்ல. அவர்கள் the candidates of the kingdom என்று டாக்டர் கமலேசன் சொல்வார். யாருன்னாலும், நீங்க மனதில் யாரு மனதில் தெரிகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் தமஸ்கு விதியில ஆண்டவர் சந்தித்தது போல கடவுளின் திட்டத்துல சந்திக்கப்பட வேண்டிய கடவுளுடைய பிரஜை. ஆனா இவர்களுக்கு பின்பாக நின்று இவர்களை நிகழ்த்துகிறார்களே இருளின் ஆதிக்க சக்திகள், பேயின் வலை, இதுதான் நம்முடைய எதிரி. இதனை தெரிந்தவாறு 18, 19, 20 அதிகாரம் கடுமையாக போராடுகிறது. எதிரியை தெரிய வேண்டும். எதிரியை சரியாக புரிய வேண்டும் என்றால் எனக்கு தெரிய வேண்டியது, எதிரியின் ஆயுதம் எது? இல்ல, பேய் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல சதி இளக்கரிப்பு, மன சோர்வு, குழப்பம், ஒரு தெளிவில்லாத சிந்தை, இல்ல ஒரு திக்குக்கு, ஒரு திசைக்கு, ஒரு விதங்களுக்கு என்று நாம் ஒன்றுபட்டு உழைப்பதற்காக கடவுளை மையமாக கொண்ட கூடார வாசஸ்தலம் அங்கே நிற்கும் போது, கடவுள் அக்னி ஸ்தம்பம் கொண்டு, மேக ஸ்தம்பம் கொண்டு அந்த மக்களை நடத்தும் போது, அதன் மையத்துல நான் பேயை எதிர்கொள்வதற்காக அவனுடைய சதியை, அவனுடைய ஆயுதங்களை அறிந்தவனாக, அப்படின்னா நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி அவர்களுடைய அணுகுமுறை என்ன, அந்த அணுகுமுறை ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவோம். அந்த அணுகுமுறைக்கு நான் என்ன அணுகுமுறையை வைத்து அதை கையாள வேண்டும். என் அழகான விதங்களில் போராடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வல்லமையான ஊழியத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஈரான், ஈராக்கு, துருக்கி போன்ற மிக மிக கடுமையான ஆசியாவின் மத்திய
தரைக்கடல் பகுதிகளில் செய்து வருகிறார். என்ற சகோதரன் மத்தியில் ஊழியம் செய்துவிட்டு திரும்பும் போது அங்கு உள்ள நிகழ்ச்சி ஒன்றை பகிர்ந்து கொண்டார். எங்களுக்கு மெய் சிலிர்ப்பதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்த உடனே அவர் ஒரு வியாபாரியாக இருந்து ஆண்டவரால் தொடப்படுகிறார். இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த நற்செய்தியை சுமந்து செல்வதற்கு புத்தகம் வாயிலாக வேத புத்தகம், புதிய ஏற்பாடு, சுவிசேஷ பங்குகள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பாரத்தை தம்முடைய ஊழியத்தின் பகுதியாக பெற்றுக்கொண்டு இதை செய்து கொண்டு நிறைவேற்றுகிறார். சில இடங்களில் மிக கடுமையான சூழலில் பதுங்கு குழிகள் மூலமாக தான் சென்று செய்ய வேண்டும். அவ்வளவு லகுவாக மேலோட்டமாக செய்துவிட முடியாது. ஏன்னா தலையை கொய்கிற சட்ட திட்டங்கள் இருக்கிற இந்த எல்லைகள். ஒரு குறிப்பிட்ட இந்த இஸ்லாமிய எல்லைக்கு செல்லும் போது அவருடைய செல்போன், அவர் தனிப்பட்ட விதத்தில் பயன்படுத்துகின்ற செல்போன் ஒலிக்கிறது. இந்த தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற இந்த செல்போன்ல எப்படி இவர்கள் அழைக்கிறார்கள் என்று ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. மனைவியோ ஊரில் உள்ள அவருக்கு நெருக்கமானவர்களோ தான் இதை பயன்படுத்த முடியும். எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது என்று பார்த்தா, நாங்க இந்த அரச குடும்பத்திலிருந்து பேசுகிறோம். பெண்கள், நீங்கள் நுழைந்திருக்கிற அந்த எல்லையிலிருந்து இவ்வளவு மைல் தூரத்துல ஒரு கொடி கம்பம் இருக்கிறது, அதற்கு பக்கத்துல ஒரு விளக்கு கம்பம் இருக்கிறது, ஒரு கருப்பு கார் வரும். நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய பங்குகளும் வேத புத்தகங்களும் உங்களுடைய போதனைகளோடு கூட நின்று கொண்டா உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறாங்க, வைத்து விடுறாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு நேரம் இருக்கு. இவர் திடுக்குகிறார். திடுக்கென்று அவருக்கு படுகிறது. யார் சொல்றா? நம்மை வன்மம் வைத்து வலை வைத்து பிடிக்க போகிறார்களோ என்பது போல பயந்து பார்க்கிறார். ஆனால் விசுவாசம் கொண்டு, தைரியம் கொண்டு, கடவுளின் திட்டத்தில் ஏதோ இருக்குமோ என்று தன்னுடைய எம்பசிக்கு சொல்லுகிறார், தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறார். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, அதனால நான் முன்னேறுகிறேன், இந்த எல்லைக்கு செல்கிறேன், இந்த விளக்கு தூண்ல இருப்பேன். இங்கே வந்து எனக்கு ஒரு கருப்பு நிறத்து கார், பெரிய கார் வந்து என்னை அழைத்து செல்ல போகிறது, எனக்காக ஜெபித்துக்கொண்டு. சோ அங்கே போய் நின்ற மாத்திரத்துல கருப்பு கார் வருகிறது. வேறு எந்த பேச்சும் மீச்சும் இல்லாதபடி அவரை ஏற்றுக்கொள்கிறது. அவர் வைத்திருக்கிற மூட்டை முடிச்சுகளோடு கூட கொண்டு போய் சேர்க்கிறது. மிகப்பெரிய அரண்மனையில கொண்டு போய் அவரை சேர்க்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன், நடந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறேன். 40 சகோதரிகள், இளவரசிகள், ராஜா வீட்டு பிள்ளைகள் இந்த ஆண்டவரின் வார்த்தையை கேட்பதற்காக காலமெல்லாம் காத்திருக்க, கடவுள் இந்த மனிதனுடைய தொலைபேசியை எப்படி அவருடைய கரங்களை தந்திருக்கிறார்கள். ரகசியமாக அவர்கள் அழைக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இந்த ஆண்டுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்று காத்திருக்கிறோம். எங்களுக்கு சொல்ல வேண்டிய போதனைகளை தந்து எங்களுக்கு உங்களுடைய திருமுழுக்கை, ஞானஸ்தானத்தை தந்து விட்டு போங்கள் என்று கேட்கிறார். அவரு வானத்திலிருந்து விழுந்த பொக்கிஷம் போல எடுத்து அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறார். இது யார் உங்களுக்கு தந்தது என்று தெரியாது. நாங்க எங்களுக்கு தெரிந்த விதத்துல கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும் போது சுவரில் உங்களுடைய தொலைபேசி எண் வந்தது. அந்த தொலைபேசி எண்ணை எடுத்து நாங்கள் பேச வேண்டியதை பேசிய உடனே அந்த எண் மறைந்து போயிடுச்சு. அவ்வளவுதான் எங்களுக்கு நேரம் இருந்தது. அதுல கடவுளின் திட்டத்தை நாங்க நிறைவேற்றினோம் என்கிற ஒரு பெரும் நிறைவு. நீங்க வந்துட்டீங்க, வேதம் வந்துச்சு, எங்க ஊருக்கு வந்துச்சு, எங்க மொழியில் வந்துச்சு, எங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றீங்க, எங்களுக்கு ஞானஸ்தானத்தை வந்துட்டு எங்களை ஒரு சபையாக வைத்து எங்களுக்கு இந்த பொறுப்புகளை நியமித்து விட்டு நீங்க போகணும்னா போகலாம். திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போய் அந்த கார் விட்டுருது. இதை பகிர்ந்து கொள்ளும் போது சொல்றாரு அந்த சகோதரன், நாங்க இந்த வேத புத்தகத்தை இப்போது செல்போன்ல வைத்திருக்கிறோம். ரேசர்ல அது அவைகள் வெளியாகும். நல்ல நுணுக்கங்களோடு கூட வேதத்தை சுவர்களில, மேற்கூரையில மக்கள் லகுவாக பார்க்குமாற் போல ஒரு அரிசி அளவுல சிப்ஸ் போல எங்களுடைய கரங்கள்ல இருக்கும்.
நமக்கு தீங்கு, ஆபத்து, எதிர்ப்பு, பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து என்றால் அந்த அந்த சிப்ஸை நாங்கள் விழுங்கி விடுவோம். ஏனென்றால் அது அரிசி அளவில் தான் இருக்கும், அரிசியை போலே தான் இருக்கும். எப்படிப்பட்ட எல்லையிலிருந்து கடவுளுடைய ஊழியத்தை போராட்டமாக நிறைவேற்றுகிறார்கள் மனிதர்கள். செயலாற்றுவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். போராடுவது என்பது என்ன? அணி சேர்ப்பது, லக்கங்களை அமைப்பது, கோத்திரமாக இருப்பது, கட்டுக்கோப்போடு கூட இணங்குவது, இயங்குவது, கடவுளின் திருத்திட்டத்தை ஏற்றவாறு அவரை மையமாக கொண்டு வாழ்வது, அவருடைய வழிநடத்துதல்களை பெற்றுக்கொள்வது. மூன்றாவது, போராட நம்மை அழைக்கிறார், செயலாற்ற அழைக்கிறார், லக்கினை அடைவதற்காக அழைக்கிறார். சின்ன லக்குகள் கொண்டு அந்தந்த நாளை நிறைவேற்றுவது, நீண்ட கால லக்குகள் கொண்டு அந்த காலத்தை கணிப்பது, கிரகிப்பது, அவைகளின் மூலமாக ஆண்டவரின் திட்டத்தை நினைப்பது. இவளை செய்து நிறைவேற்றுவதில் அணுகுமுறை இராணுவ அணுகுமுறையாக இருப்பதனால அன்றைக்கு நாட்டை சுதந்திரிப்பதற்காக சென்று கொண்ட கடவுளுடைய பிள்ளைகள் செய்த போராட்டம் ஆங்கிலத்தில் என்னை தற்காப்பதற்காகவும் பிசாசின் எல்லையை, அவனுடைய சூழ்ச்சியை, தந்திரங்களை, சுயநலங்களை, கடவுளுக்கு ஒவ்வாத கிரியைகளை அழிப்பதற்காகவும், டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் சொல்வார் இராணுவ மொழியில. என்னை பாதுகாக்கும் விதத்துல டிஃபென்சிவாகவும், சுத்திகரிக்கிற சட்டத்தை, பரிசுத்தத்தை, பலிபிடத்தை, பாவ மன்னிப்பை, கிருபையை நிறைவாக பெற்றுக்கொண்ட மனிதர்களாகவும், கடவுளின் திட்டத்தில் இதற்கு எதிராக இருக்கிற நிர்மூலங்களை அழிக்க வல்லவர்களாகவும், அஃபென்சிவ், கடவுளின் திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற அத்தனையையும் அழிக்கிறதுக்கு வல்லவர்களாகவும் இருப்பதற்கு போராடுவதற்காக அழைக்கிறார். முழு நேரமாய், பகுதி நேரமாய், மிஞ்சிய நேரமாய், ஜபத்தில், செயலாற்றுவதில், ஜப குழுவாய், சபையாய், இந்த தேசத்துல கடவுளின் திட்டத்தை, அவருடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் என்று இதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, இந்தியாவுக்காக, இந்தியர்கள் வாழுகின்ற உலகெங்கும் இருக்கிற எல்லைகளுக்காக, தமிழர்களுக்காக, 12 கோடி தமிழ் பேசுகின்ற மாந்தர்களுக்காக கடவுள் வாக்கு செய்கிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு போராடுவதற்காக இன்றைக்கு அழைக்கிறார். செய்யலாமா? ஜெபிப்போம். பரம தகப்பனே, அந்த மகத்தான ஆவிக்குரிய போராட்டத்துக்காக காலேபுக்கு தந்த வேற ஆவியை தாரும். மோசேக்கு தந்த தளராத தளபதியை யோசுவாவை போல எங்களுக்கு அருள் தார். அந்த தலைமுறையின் மக்களாய் எங்கள் காலத்து லக்கங்களை எண்ணி முடிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட இணைந்து கொள்வீங்களா? உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை, கவலைகளை ஒரு நொடி பொழுதுல அவருடைய சன்னிதானத்தில் ஐக்கிட்டு, அவருடைய தொடுதல் உங்களை தொடவும், அவருடைய தொடுதல் மூலமாக நீங்கள் பலன் பெறவும், அருள் பெறவும், கிருபை பெறவும், அருள் வாக்கு பெறவும், வாக்குத்தத்தம் பெறவும் நீங்கள் நன்றாயிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வரீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக நன்றி. எங்கள் கண்ணீரை காண்பதற்காக நன்றி. எங்கள் கவலைகளை ஏற்கிறதற்காக நன்றி. வண்ணாந்தரத்தில் கடுமையான விதங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இனத்தை நீர் சொந்த இனமாக தெரிந்து கொண்டீர. எங்களை தெரிந்து கொண்டோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர எல்லையில வாழ்வது போல வாழ்கின்ற எங்களுக்கு அதே கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றாயிருப்பதற்காக வாக்கு செய்யுங்க அப்பா.
பட்டணங்களுக்கு, நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு, நாங்கள் வாழும் எல்லைகளிலே இருக்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நீர் சொல்லி இருக்கிற அத்தனை நன்மைகளை எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று தருவீர. அன்று தந்தது போல இன்றும் எங்களுக்கு தாரும். வேற எந்த இனத்திற்கும் செய்யல, வேற எந்த ஜாதிக்கும் செய்யலையே. உமக்கு சம்பந்தம் கொண்டதுனால எங்களுக்கு செய்வீர். 1000 தலைமுறைக்கு இறங்குவீர். அந்த இறக்கத்தின் வழியாய் எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், என் தேவைக்கு செய்யும், எங்களை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே,
கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே,